படம் எப்படி இருக்கு? நல்லா இல்லை ப்ரோ. துருவிக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஓகேண்ணா. ஹீரோயினோட ஆக்டிங் ஹீரோயின் ஆக்டிங் இல்லை, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. படத்தில் ஓவரால் ஹைலைட்லாம் பயங்கரமாக இருக்குது. கபடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். கபடிக்காக மட்டுமே எடுத்தோம். அப்புறம் எல்லாமே தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ மாஸ் இருந்தது. ஓகே ப்ரோ. இதில் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸில் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் ஆவரேஜ் தான் ப்ரோ. ஓகே. கபடின்னும் போது ஸ்போர்ட்ஸ் அது எந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இருந்துச்சா? பாலிடிக்ஸ் இருந்தது. எல்லா பாலிடிக்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது படம். தான் பிரேக் பண்ணி அப்புறமா வந்து கடைசியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிட்டாரா இல்லையா? ஆயிடுவார். சூப்பராக இருந்தது. நல்லா கிளைமேக்ஸ் இருந்துச்சு. படத்தில் நல்லா இருந்துச்சு. கேஸ்ட் இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரியே இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருந்தது. சூப்பர். ஓகே. நான் செல்வராஜோட டேரக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? மாஸ்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. துருவிக்ரமோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னா? பக்காவாக இருக்குதுல்ல, வேறு மாதிரி. அப்படி அப்புறம் ஹீரோயினோட ஆக்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுல்ல, எல்லாமே வேறு லெவல். ஆனால் படம் எப்படின்னா? சிறப்பான தரமான படம். கபடிக்கு ஏற்ற சரியாக இருக்குது. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் டைரக்டர் தரமாக போட்டுக்கிறாரு. துருவோட ஆக்டிங்ன்றது அவங்க அப்பனே மிஞ்சிட்டான். அடுத்த நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வேறு லெவல் மூவி. ஒரு படம் இல்லை, இது ஒரு காவியம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 1990 பேஸ் பண்ணி தான் வந்துச்சு அந்த ஸ்டோரி. ஓகே. ஸோ அது வந்து இந்த ரேஞ்சில் இந்த டைமில் பார்க்கும்போது எப்படின்னா இருந்துச்சு உங்களுக்கு? கடந்த காலத்துக்கு நம்மளை கடத்திருக்காங்க. என்னென்ன நடந்திருக்கு இதில் வந்து ஒரு விளையாட்டில் வந்து எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது, பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி அதை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மாரி செல்வராஜ் வந்து 3 படம் எடுத்திருக்காரு. 4வது படம் இது. இந்த 4வது படத்தில் வந்து ரொம்ப எல்லாமே நம்ம 2.25 மணி நேரம் சில பேர் சொல்கிறாங்க லேக் ஆகும் அப்படின்னு. அப்படி லேக்லாம் ஆகலை. படம் வந்து நம்ம எல்லாமே படம் முடிஞ்சிடுச்சு. நேம் போயிட்டுருக்கு. ஃப்ரம் மாரி செல்வராஜ்னு சொல்லியும் ஒரு எல்லாருமே உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த உக்காந்துட்டு இருந்து லாஸ்ட்டாக வந்து அந்த அர்ஜுனா அவார்டு எடுத்துன்னு வந்து அவங்க அப்பங்கிட்ட கொடுப்பாங்க பாருங்க. சரிண்ணா. அது ஒரு தகப்பனுக்கும் வந்து நம்ம பையனை முன்னேற்றணும் அப்படின்றப்போ ஒரு இந்த செம்ம ஃபீலாக இருக்கும். பசுபதியோட ஆக்டிங் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆக்டர் அவருக்கெல்லாம் வருஷம் எல்லா மூவிக்கும் நேஷனல் அவார்டு கொடுக்கணும். வேற லெவல். அவருக்கு வந்து தங்கலான் மூவில வந்து அவர் நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த கேஸ்ட் படம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கீழே இருந்து மேலே போகும்போது எவ்வளோ ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்றது தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு என்ன சொல்கிறேன்னா, எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உயர்ந்த ஜாதிக்காரனை என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு விரோதி மாரியும் தாழ்ந்த ஜாதிக்காரனை கெட்டவன் மாரியே காட்டுவாங்க. ஆனால் இதில் உயர்ந்த ஜாதிக்காரன் தான் ஒரு நல்லவன் மாரி காட்டிருக்காங்க. அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. கேமை பார்க்கறது ஃபைட் சீன்ஸ்லாம் ஃபைட் சீன் வந்து எல்லாமே வந்து அவர் ஒரு கபடி பிளேயர் வந்து என்ன பண்ணுவான், இப்போ ஒரு சாதாரணமாக இந்த டமால் சொல்கிறதுலாம் கிடையாது. ஒரு கபடி பிளேயர் உண்மையான உடம்பை ஏற்றி வச்சிருக்கான். அவன் கபடியில் அடிக்கிற மாதிரி தான் எல்லாரும் அடிக்கிறான். சரி, நான் ட்ரெய்லரில் வந்து துருவிக்ரம் வந்து பேசுகிற மாதிரி டைலாக்கே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் வந்து பேசுகிறாரு. அது அவரோட ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேசாத நிறைய பேசுது. ஓகேங்களா? அவருடைய வந்து ஆக்டிங்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேசுகிறாரு. அவ்வளோதான். ஆமாம், வாய்ஸில் பேசாமல் அவர் ஆக்டிங்லேயே பேசுகிறாரு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு சீன்லாம் அப்படியே வருவார். இந்த நரம்புலாம் அப்படியே தெரியும். அப்படி தெரியறப்போ நமக்கே ஃபீல் ஆகும். அது பசுபதி ஆக்டிங்லாம் நம்மளாம் வேற லெவலில் இருக்குது. ஓகேண்ணா. அப்புறம் லவ் போர்ஷன்ஸில் எப்படின்னா இருந்துச்சு? லவ் போர்ஷன் வந்து எப்படின்னா, இப்போ மற்ற படத்தில் மாரி சும்மா டூயட் பாடி சுற்றிங்களா அப்படிலாம் இல்லை. ஒரு பொண்ணு விரும்புது, அவனை விரும்புகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி கேம் தான் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து கேம், அவ்வளோதான். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம விளையாட்டில் முன்னேறினா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், அவ்வளோதான். தெரிஞ்சும் அவன் அந்த மேட்ச் வின் பண்ணுவான். அப்போ காலமாட்டோட தலை அதே இது வந்து இப்போ வந்து கர்ணன் படத்தில் வந்து அந்த வாள் வச்சு பேச. ஆமாம், இது காலமாடன் அவரோட குலதெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்தை வச்சு அவர் இது பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, அந்த குலதெய்வத்தை வச்சு அவங்களோட குலதெய்வம் தான், அதை ரொம்ப நம்புகிறாங்க. அதை கைவிட்டுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை கைவிடலன்றதை அதை இப்படி காட்டுறாங்க. கடைசியாக பேத்துன்னு வர மாதிரி காட்டுறாங்க. அதுலேருந்து எடுப்பாரு. ஓகே. நான் மூவி ஓவரால் 10 out of 10. அதுவும் நிவாஸ் கே பிரசன்னா அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு கூஸ் பம்ப் வேற லெவலில் இருக்குது. நம்மளை வந்து இப்போ வர மியூசிக்லாம் நம்மளால் மறந்துடலாம். பா என்னடா அப்படின்ற மாதிரி அந்த அடியா தீக்கொளுத்தி பாட்டில் வரும் பார்த்தியா, அது இடையில ஒரு ஃப்ளூட் ஒன்று வரும். செம்மையாக இருக்கும் அந்த மியூசிக்லாம். வேற தரமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓவரால் மூவி எப்படின்னா 10 கொடுக்கலாம் ப்ரோ. உண்மையிலே கபடி விளையாடுறேன், நானும் கபடி பிளேயர் தான்.
பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்மளாலாம் ஃபீல் பண்ணோம்னு அந்த விளையாடுறது கேமில் சின்ன சின்ன மேட்ச்சுக்கு போகும்போது ஊரில் நடக்கிற விஷயம் எல்லாமே இந்த படத்தில் உண்மையாக கபடி ஆடுற பிளேயருங்க எல்லாமே இந்த படம் வந்து அவங்களே வந்து இந்த படத்தில் பார்த்தாமே இருக்கும். வீட்டில் விளையாட விட மாட்டாங்க, திட்டுவாங்க. அதுமாதிரி நானும் விளையாடும் போது என்ன வீட்டில் விளையாட விட மாட்டாங்க, அஞ்சு சேர்த்து வீட்டை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதேமாதிரி விளையாடி வரும்போது இந்த கபடி பிளேயருக்கு உண்மையாக பிடிச்ச படமாக இருக்கும். எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேல எப்படி நான் காமிச்சிருந்தேன் இப்போ இந்த மாதிரிலாம் எப்படி இவர் வந்து கபடி பிளேயர் மாரி உண்மையிலே கபடி பிளேயர் எப்படி விளையாடுவாங்களோ அந்தமாரி துருவ விக்ரம் வந்து நடிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க அப்பா சூப்பராக நடிப்பார். இவர் கபடின்றது இப்போ புதுசாக அவர் விளையாடி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கபடி பிளேயர் எவ்வளோ கஷ்டப்படுவான்றத இவர் அப்படியே நேச்சுரலாக இருக்குது. கபடி பிளேயர் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. நல்ல படம். அது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பக்காவாக இருக்குது. எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கேட்கும் போது அந்த நாதஸ்வரம் அந்த தாரத்தப்படி அந்த மியூசிக்லாம் அப்படியே ரேலாக பக்காவாக இருக்குது. சும்மா வந்து ஏதோ சவுண்டு போட்டு நான் பண்ண மாதிரி இல்லை, நேச்சுரலாக இருக்குது. சனா மாதிரியே. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இது மாதிரி தான் இது சூப்பராக இருந்தது. இந்த புதுசாக வந்து சின்ன நடிச்சிருக்கிற மியூசிக் போட்டிருக்காரு. தரமாக இருக்குது மியூசிக். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜோட டைரக்ஷன், அவரோட டைரக்ஷன் சொல்ல வேண்டியதான் இல்லை. அவர் படம் எல்லாமே எடுக்குது, நல்லா தான் இருக்கும். பட்ட கஷ்டத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த படம் எடுக்கிறாரு. அவர் வந்து இதே எடுக்கிறாரு அதே எடுக்கிறான்னு சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. அவர் பட்டத்தை அவங்க ஊரில் பார்த்ததை சொல்கிறாரு. இது உண்மையிலே எல்லா ஊர்லேயும் இந்த கபடி பிளேயருக்கான எல்லா கஷ்டமும் இருக்குது. இது எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக.